நம்ம இன்னைக்கு குண்டுப்பையில பத்தி கிளுகிளுப்பான குட்டி ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டையும் பார்க்கலாம். கோயில்ல இருக்க யானை கிட்ட வாழைப்பழம் 10 ரூபாலாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டு யானை கிட்ட வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த 10 ரூபாய் வாங்கி கொண்டு பக்கத்துல இருக்க பொட்டி கடையில சில்லறையை மாத்தி அந்த 1 ரூபாயை உங்க நெத்தியில வச்சு சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட வேண்டியதான். ஏன்னா காட்டு யானை 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். விரட்டி வந்து மிதிச்சுச்சுன்னா குடல் குந்தானிலாம் வெளியே வந்துடும். காட்டு யானை கிட்ட விளையாடாதீங்க. யானைக்கு பல்லு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. யானைக்கு தந்தம் தான் பல்லாம். என்ன அம்பேல் அவச்சாலமா பேசுறீங்களே, வாயுக்குள்ளே இருக்கணும் பல்லு, என்ன வெளியே இருக்குன்னு சொல்றே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. யானைக்கு தந்தம் தான் பல்லு. அந்த பல்லை வச்சு என்னென்ன பண்ணும்னா ஊத்து தோண்டி தண்ணி குடிக்குமா, மரப்பட்டையை உரிச்சு திங்குமா, சாகுற வரைக்கும் யானைக்கு தந்தம் வளர்ந்துக்கினே இருக்குமா. யானைக்கு தும்பிக்கைங்கிறது சுவாசிக்க மட்டும் கிடையாதான், டேஸ்ட்டையும் உணர முடியுமா தும்பிக்கையினால. அதனால அணுகி போன பழத்தைனா யானைகிட்ட கொடுத்து அடி வாங்காதீங்க, பார்த்துக்கோங்க. யானை பார்க்க கொழு கொழுன்னு குண்டுப்பையில இருந்தாலும் நடக்கும்போது சத்தமே வராது. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா யானை குண்டுப்பையிலோட கால் வந்து நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி பஞ்சு பஞ்சுன்னு இருக்குமா, நடக்கும்போது சவுண்டே வராதான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. யானைக்கு தேனியை கண்டாலே பயமா, தேனி சவுண்டை கேட்டாலே ஓடுறா செவல தாவுடா தாவுன்னு ஓடி போயிடுவாங்களாம். உங்களுக்கு இந்த மாதிரி எதையாவது கண்டா பயம் இருக்கான்னு யானையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம லைக்கை போட்டு விட்டு போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.